மந்திரிகளுக்கு கூட்டி கொடுத்து அவங்க போட்ட பிச்சையில நீ வாங்கின இந்த ஸ்டார்ஸ் இருக்குல்ல, உன்னால இந்த தமிழ்நாட்டு போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேரே நாசமா போயிடுச்சா. இன்னைக்கு எல்லா சேனல்களுக்கும் நீதான் முக்கிய செய்தி. ரியாலிட்டி ஷோ. ஆனா இன்னைக்கு நீங்க பிரஸ் மீட்டிங்ல பேசின மேட்டர் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நாம மறுபடியும் ஜெயிக்கணுங்கிறத மறந்துட வேண்டியது. கஷ்டப்பட்டு நாம இந்த தடவை ஆட்சியை பிடிச்சிருக்கோம், அதை காப்பாத்திக்கணும். என்ன சரிங்க, தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு தருதலையாட்டம் முறை இல்லாம ஆடினீங்க, குதிச்சீங்க, கும்மாளம் போட்டீங்க. உங்களை பார்த்து இந்த நாடே சிரிப்பா சிரிக்குதுயா. டேய், ஒழுங்கா இன்னைக்கு நடந்ததை ஒண்ணு விடாம சொல்லணும் சார். ஒழுங்கா உண்மைய சொல்றே, உனக்கு தெரியாம இங்க எதுவும் நடந்திருக்காது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொட்டிவாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல நீ நடத்தின காம களியாட்டம் எல்லாம் இந்த கேசட்ல இருக்கு. திரிசாதன கேட்டான் இருந்தால எங்கடா எல்லாம். ஓஹோ, இதத்தான் இத்தனை நாளா கண்டுபிடிச்சீங்களா? உன் பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு 16 வயசு பொண்ணோட நீ நடத்தின ராசலீலைகளை பார்த்தா நீயே அசந்து ஆடி போயிடுவ. நீங்க தான் ராசிபுரம் ரங்கநாயக்கியா? ஆமா, தட்ஸ் குட். என் கூட கோஆபரேட் பண்ண சொல்லு, உன்னை பெரிய ஆளாக்கிடுறேன், உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துறேன். எனக்கு திரிசா தான் வேணும், ஒத்த காலம் ஐயோ எனக்கு திரிசா தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். விபச்சாரத்தை சட்டபூர்வமாக்குங்க. இந்த மாதிரி நாசமா போறவனுக்கு அங்க போய் தொலைட்டும். நான் கூத்தல் இருந்தாலும் பார்க்க போனேன். திருட்டுத்தனமா நீ அடிச்ச கூத்தையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்காடா பேமானி. நீ சோறு தான் திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? கூத்தல திரிசா தான் கேட்டான். நாம பார்த்தும் கூட ஒண்ணும் புடுங்கலன்னா நாம சரிக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்லைன்னு நான் சொல்றேன். நீ நன்ற அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும். ஏயா எத்தனை நாளா இந்த தொழில செஞ்சுக்கிட்டு இருக்க? உங்களுக்கு எந்த விதத்துல தொடர்பு இருந்தது? அவர் கட்சி தலைவர், நான் கட்சி மகளிர் அணியோட தலைவி. நடிகர் கருணாசு தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம், நான் 2 நாள் ஆம் திரிசா எல்லா நடிகையும் இருந்தாலும் தான் ஏற்பாடு பண்ண. 6 வேணும்னு கேட்டவங்களுக்கு. கட்சியில உங்களை எலெக்ஷன் வச்சுதான் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்ல, கட்சிக்கு ராத்திரி பகலா உழைச்சதுக்கு எல்லா நடிகையும் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல, நிறைய இருக்குது. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க. பாவம். ஆக நீங்க தலைவரோட படுக்கறைக்கு போயிருக்கீங்களா? வந்து அவர் கூப்பிட்டா போவேன். கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது எதுவுமே. ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜால வந்து திரிஷா கேட்டார். போவேன், எனக்கு சின்ன பிள்ளையாதே வேணும்னு ஒட்டாரம் முடிச்சாரு. உன் பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு 16 வயசு பொண்ணோட நீ நடத்தின ராசலீலைகளை பார்த்தா நீயே அசந்து ஆடி போயிடுவ. சார், இந்த கேசட்லாம் ஜனங்களுக்கு போட்டு காட்டினா என் வாழ்க்கையில எவ்வளவோ பார்த்திருக்கேன். தைரியமா காட்டலாம். தலைவர் கூப்பிட்டாருன்னா எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நீங்க போவீங்களா? எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. வாய மூடுறா. நீ மூடுறா. என்னோட கற்புக்கும் களங்கம் உண்டாக்குறாங்க. பொது சேவை பண்றதுக்கு இடம் முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம். இத செஞ்சா கோடி கோடியா கிடைக்கும். நடந்த உண்மையை சில பேர் மறைக்க பாக்குறாங்க. இன்வெஸ்டிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும்னா சில மந்திரிகளை இன்ட்ராகேட் பண்ணணும். உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரியாதுன்னு நீங்க போய் சொல்றீங்க. இல்ல, இல்லவே இல்ல, போய் போய். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. யார் என்ன சொன்னாலும் என்னால அதை நம்பவே முடியல. நீங்க நம்பித்தான் ஆகணும். எல்லா சாட்சி ஆதாரங்களும் இந்த கேசட்ல இருக்கு. திரிசா நானா கிட்ட இருக்கணும். நான் தான் போந்து வந்துட்டு நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க. ஏதோ 2 சோறு போட்டா கறி திரும்பிட்டு வந்துட்டேன். போதுண்டா. என்ன ஆதாரங்குது? ஒரு பொம்பளை கிட்ட போறத வந்து நான் பார்த்துட்டே இருக்க முடியும். ஏங்க நீங்க வந்து உதாரணத்துக்கு சிவி சண்முகத்தையே பார்த்துருப்பீங்களா? என்ன டான்ஸ் ஆடினாரு. இங்க வேலையே தப்பு இருக்கு. உங்கள மாதிரி தெவிடியா பசங்க இந்த நாட்டை ஆளுவீங்கன்னு அன்னைக்கே இந்த மகாத்மாவுக்கு தெரிஞ்சிருந்தா
அகிம்சாங்கிற ஆயுதம் ஒத்து வராதுன்னு தூக்கி எரிஞ்சிருப்பாரு. AK-47 எடுத்திருப்பாரு. இவர் நம்ம கூட்டுறவுத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணாரு? டிஜிபி, நீங்க உடனடியா இதை விசாரிச்சு 2 நாளைக்குள்ள எனக்கு நீங்க ரிப்போர்ட் தரணும். எஸ் சார். கூட்டுறவுத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணாரு? ஒவ்வொரு எம்எல்ஏஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்கள்ல, என்ன ஆட்டம் ஆடினாங்கிறத. கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்தாகணும். உண்மை என்னன்னு நமக்கு தெரியணும். இது என்னோட பிரஸ்டீஜ் சம்பந்தப்பட்ட விஷயம். அது முன்னாடி இருந்து எல்லாம் செஞ்சது யாருன்னு நினைக்கிறீங்க? செஞ்சது எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு. தெய்வம் கூறிய பிச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன குனிய வச்சு தலையில கொடுத்துட்டீங்களே சார், வெயிட்டு தாங்க முடியல. யார் யார் கொடுக்க போறாங்க? பணம் செலவு பண்ணணும்ல, ஆள் வேணும்ல. இதுக்கு ஏன் வருத்தப்படுற? இந்த மாதிரி தூக்கி தூக்கி தான் நாங்க பெரிய ஆளானோ. இதெல்லாம் தெரியாத அப்பாவி ஜனங்க உங்களை ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. எல்லாம் தெரிஞ்ச எங்களை மாதிரி அதிகாரிங்க உங்களுக்கு சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருப்போம். நான் உன் அளவுக்கு படிக்கல, ஆனா இன்னைக்கு மந்திரி ஏன் தப்பா? இல்ல சார், ஜனங்களோட தப்பு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.